அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஸ்ரீசக்கரத்தின் மகிமை பாகம் 6. ஸ்ரீசக்கரத்தின் மகிமைகளை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பாகமாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்கரத்தினுடைய சக்தியை. தாந்திரிக வழிபாட்டுக்கு இந்த ஸ்ரீசக்கரம் பெரும் உதவியாக இருக்கும். இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய அமைப்பு தாந்திரீகத்தினுடைய தன்மை மட்டுமில்லாமல் மனோ தத்துவம் மற்றும் உடலின் ஒப்பற்ற தத்துவம் இவைகளின் கருத்துக்களை உருவகப்படுத்தும் சித்திரமாகவும் இந்த ஸ்ரீசக்கரம் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீசக்கரம் 1000 ஆண்டு காலத்திற்கு முந்தையது. வெறும் கோடுகளால் ஆனவை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய கோடுகள் அத்துணையும் உயர் அட்சர கணிதம் மற்றும் சேஷாத்திர கணிதம் போன்ற கணிதத்தின் அடிப்படையில் வரையப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதை உங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய முறைப்படி வைத்து வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கினால் உங்களை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது. அத்துணை பலன்களை தரும் இந்த ஸ்ரீசக்கரம். அதனால தான் உலகத்திலேயே முதல் முறையாக வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக 11 ஸ்ரீசக்கர பாடங்களை உபாசனையாக நமது அறக்கட்டளை தரப்போகின்றது. தெளிவான தமிழில் இந்த உபாசனை வகுப்பில் நீங்கள் கலந்துக்க விருப்பம்னா எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க அனைவரும் கலந்து கொள்ளலாம். எங்களது வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவின் பதிவு மற்றும் கட்டண விவரங்கள் தருகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.